நம்ம வீட்ல குழந்தைங்க 11த் அண்ட் 12த் படிக்கும்போது, பேரண்டோட ஏஜ் குரூப் 40-45 சம்டைம்ஸ் 48 இருந்துச்சுன்னா, தட் இஸ் நார்மல். பட் வாட் இஃப் த பேரண்ட் ஏஜ் இஸ் அபவ் 55 அல்ல நியரிங் த ஏஜ் ஆஃப் ரிட்டயர்மென்ட். அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வந்த ஸ்டூடண்ட் தான் அஸ்வந்த். அவங்க அப்பா வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணி விடும்போது, என் பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கு. அவன் எதுக்கு மெடிசின் அனுப்புறதா, இன்ஜினியரிங் அனுப்புறதா எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவரோட மேஜர் ஃபியர் ஃபேக்டர் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் அந்த பையன எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியும்னு தெரியல. சோ, அவன் சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ, நாங்க எப்போ ஸ்டூடண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு நீட் தான், ஜேஇ தான் அவங்களுக்கு பேஷன் இருந்தா கூட அவங்களுக்கு ஹிடன் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பான். அப்போ அவனால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்ட் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவர்ட்ட சொன்னோம். 2மே அவங்க பிரிப்பேர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு கொஞ்சம் பயந்தாரு. இல்ல நாங்க கான்ஃபிடென்ட்டா சொன்னோம். 2மே நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஹி அப்பியர்ட் ஃபார் நீட் அண்ட் ஹி அப்பியர்ட் ஃபார் ஜேஇ. ஜேஇல நல்ல மார்க் வாங்கி என்ஐடில சீட் கிடைச்சுச்சு. அதே மாதிரி நீட்லயும் நல்ல மார்க் வாங்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சுச்சு. பட் தே பிரிஃபர் டு மூவ் டு எம்பிபிஎஸ். அதனால அவங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் த பேரண்ட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ அவருக்கு 10 வயசு குறைஞ்ச மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிட்டு போனாரு. ஸோ 11த், 12த்ன்றது வந்து இஸ் அ பெஸ்ட் டைம் ஃபார் இன்வெஸ்டிங். நீங்க 11த் ஸ்டாண்டர்ட ப்ராப்பரா படிச்சா மட்டும் தான் 12த் ஸ்டாண்டர்ட்ல போர்ட் எக்ஸாம்க்கு ட்ரெயின் ஆகி அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ கிராக் பண்ண முடியும். இந்த 2 வருஷம் பிரிப்பரேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா எந்த ஸ்ட்ரீம்னாலும், அத நீங்க நீட் எடுத்தாலும் சரி, அல்லது ஜேஇ எடுத்தாலும் சரி, சக்சஸ் இஸ் பாசிபிள்.